சபரிமலை காட்டின் அடர்ந்த அமைதியில் மாலை நேரம். அந்த அமைதியை கிழித்து ஒரு வினோதமான அலறல் எழுந்தது. ஒரு பெரிய பறவையின் துயர குரல். அந்த சத்தத்தை கேட்ட ஐயப்பன் தன் வில்லையும் அம்பையும் உயர்த்தி அந்த திசை நோக்கி நடக்கத் தொடங்கினார். அங்கு அரண்மனை அளவு பரந்த சிறகுகளுடன் ஒரு மாபெரும் கருடன் காயமடைந்து தரையில் விழுந்து மூச்சு திணறிக் கிடந்தான். கருடன் மெதுவாக தலை தூக்கி சொன்னது, என்னை ரட்சிக்காமல் இவ்வுலகில் யாராலும் முடியாது. நான் விஷ்ணுவின் வாகனம். ஒரு அசுரன் என்னை விஷ அம்பால் காயப்படுத்திவிட்டான். ஐயப்பன் அருகில் வந்து கருடனின் நெஞ்சில் கை வைத்தார். கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார். அந்த நொடியில் அவருடைய உடலிலிருந்து பவித்திர சக்தி தங்க ஒளியாக பாய்ந்தது. அம்பிலிருந்த விஷம் கரைந்தது. கருடன் மீண்டும் சிறகுகளை விரித்து வானத்தை பார்த்து மூச்சை விட்டான். நன்றியுடன் அவன் ஐயப்பனை நோக்கி வணங்கினான். அப்போது ஐயப்பன் கேட்டார், நான் ஒரு மனித வடிவில் பிறந்தவன். என் சக்தி உனக்கு எப்படி உதவியது? கருடன் சிரித்தான். சுவாமியே, நீ விஷ்ணுவின் அம்சமும் சிவனின் மகனும். நீயே ஹரிஹர புத்திரன். உன்னிடமிருந்து வரும் சக்தி இது மனித சக்தி அல்ல, தெய்வ சக்தி. அந்த நாளிலிருந்து கருடன் சபரிமலையின் மேல் உலாவந்து ஐயப்பனை வேண்டி செல்லும் ஒவ்வொரு பக்தரையும் கண்ணுக்குத் தெரியாமல் பாதுகாக்கிறான் என்று நம்பப்படுகிறது. ஐயப்பனின் கருணைக்கு எல்லை இல்லை. யார் வந்தாலும் எது வேண்டியிருந்தாலும் அவரிடம் தஞ்சம் நாடினால் ஐயப்பன் காப்பார்.